செய்தியாளர் ரமேஷ் இணைப்பில் இணைஞ்சிருக்காங்க, பேசலாம். ரமேஷ், இப்ப இவங்க 2 பேரோட தரப்புலையுமே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை இன்னும் தொடங்கல அப்படிங்கறதா முன்வைக்கப்பட்டிருக்கு இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல. தொடர்ந்து என்ன நடக்குது? இன்னைக்கு இந்த கூட்டத்துல மாவட்ட நிர்வாகிகள் தரப்புல இருந்து என்னென்ன கோரிக்கை வச்சதா அவங்க தரப்புல சொல்லப்படுது? உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா காங்கிரஸ் கட்சியில அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்ட 70க்கும் மேற்பட்ட மாவட்ட தலைவர்களோடு இன்று காங்கிரஸ் தலைமை ஆலோசனை நடத்தியது. இதில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்த மூத்த நிர்வாகிகளும் பங்கேற்று இருக்கிறார்கள். குறிப்பாக கள அளவுல தற்போது காங்கிரஸ் கட்சி எப்படி இருக்கிறது, அதனுடைய பலம் என்ன, எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டால் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பது குறித்தெல்லாம் மாநில நிர்வாகிகளோடு காங்கிரஸ் தலைமை கேட்டறிந்ததாக ஒரு தகவல். இதில் குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தையினுடைய தற்போதைய நிலை என்ன என்பது குறித்தும் இன்றைய கூட்டத்திலே ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இந்த குழு 2 மாதங்களுக்கு முன்பே அமைக்கப்பட்டு விட்டது. திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்த அந்த குழு 2 மாதங்களுக்கு முன்பே அமைக்கப்பட்டு விட்டது. ஆனால் இதுவரை திமுகவின் சார்பில் அந்த குழு என்பது அமைக்கப்படவில்லை. திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில் உறவில் சிக்கல் இருப்பதாக எழுப்பப்படுகின்ற பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு திமுக இன்னமும் பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படாமல் இருப்பதுதான் காரணம் என்கிற கருத்தை காங்கிரஸ் கட்சியை சார்ந்த தலைவர்கள் தொடர்ந்து முன்வைத்து வருகின்றனர். இன்றைய கூட்டத்திலும் அதே குற்றச்சாட்டை காங்கிரஸ் கட்சியின் சார்ந்த சில மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைமைக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அண்மையில் கனிமொழி அவர்கள் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய போது கூட விரைவில் இந்த குழு அமைக்கப்படும் என்று ராகுல் காந்தியிடம் கனிமொழி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு ஒரு சில காங்கிரஸ் நிர்வாகிகளோடு ராகுல் காந்தி கேட்டபோது கூட முதலில் அவர்கள் குழு அமைக்கட்டும், அந்த குழு பேசட்டும், பேசி அதில் என்ன முடிவு எடுக்கப்படுகிறது என்பது குறித்து நாம் பின்னர் விவாதிக்கலாம் என்று ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஆனால் கனிமொழி வாக்குறுதி அளித்த பிறகும் கூட இதுவரை அந்த குழு அமைக்கப்படவில்லை. ஏன் திமுக வேண்டுமென்றே காலம் தாழ்த்துகிறது என்ற ஒரு கேள்விதான் காங்கிரசினுடைய மூத்த நிர்வாகிகள் முன்வைக்கின்றனர். குறிப்பாக ஒரு சில திமுகவை சேர்ந்த சில மூத்த நிர்வாகிகள் தரப்பில் பேசுகின்ற போது காங்கிரஸை நாங்கள் ஏன் தூக்கி சுமக்க வேண்டும், காங்கிரஸ் வெற்றிக்கும் சேர்ந்து நாங்கள் தான் உழைக்க வேண்டியதாக இருக்கிறது என்ற சில கருத்தை திமுகவை சேர்ந்த சில மூத்த தலைவர்களே முன்வைப்பதாக கூட சில தகவல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. எனவே காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் முதலில் இந்த பேச்சுவார்த்தை நிறைவு பெற்றால் தான் எங்களுடைய தேர்தல் வேலையை நாங்கள் செய்ய முடியும். இன்னும் பல வேலைகள் இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது. குறிப்பாக வேட்பாளர் தேர்வு, தேர்தலுக்கு ஆயத்தமாவது, தேர்தல் வேலைகளை துவங்குவது, இப்படி பல வேலைகள் இன்னும் இருக்கிறது. ஒருபுறம் எதிர்கட்சிகளுடைய கூட்டணி பலம் வாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய பணியை விரைவு செய்ய வேண்டும் என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எனவே மீண்டும் திமுக தலைமையிடம் இந்த பேச்சுவார்த்தையை, கூட்டணி பேச்சுவார்த்தையை வேகமாக நிறைவு செய்வது, பேச்சுவார்த்தை குழுக்களை விரைவாக அமைக்க கோருவது ஆகியவற்றை வலியுறுத்துவது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ரமேஷ்குமார், நம்ம இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு செல்வ பெருந்தகை அவர்கள். அதாவது இன்னும் முக்கிய தலைவர்கள் யாருமே தமிழகத்துக்கு வரலையே அப்படின்னு சொல்லி, அவங்களும் கூடிய சீக்கிரம் வருவாங்க, அதுக்கான அட்டவணையெல்லாம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி செல்வ பெருந்தகை அவர்கள் சொல்றாங்க. அவங்க தரப்புல இருந்து ஏதேனும் தமிழகத்துக்கு பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்பு இருக்குமா? எப்படி நகருகிறது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை? அதாவது திமுக தரப்பிலேயே இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்காமல் இருப்பதற்கு சொல்லப்படுகின்ற ஒரு காரணம், இதற்கு முன்பு இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை அமைக்கின்ற போது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சில மூத்த தலைவர்கள் தான் நியமிப்பார்கள். அதாவது குலாம் நபி ஆசாத், திக்விஜய் சிங், அதே போல அபிஷேக் மனு சிங்வி, முன்னாள் மாநில முதல்வர்களாக இருந்தவர்கள் அசோக் கேலட், இது போன்ற மூத்த தலைவர்களை நியமிப்பார்கள். ஆனால் இந்த முறை காங்கிரஸ் அமைத்திருக்கக்கூடிய அந்த குழுவில் பல முக்கியமான நபர்களே யாரும் இல்லை. பொதுவாக காங்கிரஸ் கட்சியிலே சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, தற்போது தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற கிரீஷ் சோடங்கர் அவர்கள் திமுகவினுடைய தலைமையினுடைய ஸ்டேச்சருக்கு அந்த அளவுக்கு உகந்தவராக இல்லை, அப்படிப்பட்டவரோடு நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தை நடப்பது என்கிற ஒரு பார்வையை திமுகவினரே முன்வைப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்னொரு பக்கம் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினர் சொல்வது என்பது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தமிழக காங்கிரஸ் கமிட்டியை சார்ந்தவர்களும் அந்த குழுவில் இருக்கிறார்கள், அகில இந்திய கமிட்டியை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கட்டும், பேச்சுவார்த்தை குழுவை அமைத்து ஒரு இறுதி செய்யப்பட்டால் தான் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் வருவது, பிரச்சாரம் செய்வது போன்றவையெல்லாம் இருக்கும் என்று கூறுகிறார்கள். மற்றொரு புறம் திமுக தரப்பை பொறுத்தவரை முதலில் திரைக்கு பின்னால் எத்தனை இலக்கம், எத்தனை தொகுதிகள், எத்தனை இடங்களில் கேட்கிறார்கள் என்பதை எல்லாம் முடிவு செய்ய வேண்டும். அப்படி முடிவு செய்யப்பட்டால் தான் நேரடியாக பேச்சுவார்த்தை குழு என்பது அமைக்கப்படும் என்று திமுக தரப்பில் கூறுகிறார்கள். நேரடியாக பேச்சுவார்த்தை குழு அமைத்து பின்னர் அங்கு பேச்சுவார்த்தை அங்கு துவங்கினால்
காங்கிரஸ் கட்சியினர் அதிகமாக கேட்பார்கள், திமுக இல்லை என்று கூறுவார்கள். பின்னர் அது இந்த கூட்டணியில் ஒரு பாதகமான விளைவை ஏற்படுத்தும். எனவே திரைக்கு பின்னால் முதலில் காங்கிரஸ் கட்சி எத்தனை எண்ணிக்கைகளை கூறுகிறார்கள், எங்களால் எத்தனை கொடுக்க முடியும் என்பதை நிறைவு செய்ய வேண்டும். இந்த திரைக்கு பின்னால் இந்த பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தால்தான் நேரடியான பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட்டு எந்தெந்த தொகுதிகள் என்பதையெல்லாம் முடிவு செய்ய முடியும் என்று திமுக தரப்பில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.